கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீதுக்கு சத்துருக்களின் நிமித்தம் பிரச்சனைகள் வந்தபோது தாவீது கர்த்தரை தேடினார். சங்கீதம் 34:4 வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீதின் வாழ்க்கையிலே சத்துருக்களின் நிமித்தம் தாவீதை பயம் சூழ்ந்து கொண்டது. தாவீது கர்த்தரை தேடினார். கர்த்தர் தாவீதை எல்லா பயத்திலிருந்து விடுவித்தார். சங்கீதம் 27:2-3 வாசிக்கிறோம், என் சத்துருக்களும் என் பகைனரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கை இருப்பேன் என்று தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை தாவீதை நெருக்கின போது தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தார். கர்த்தர் தாவீதை விடுவித்தார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சில சூழ்நிலைகளால் மிகவும் பயந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் தேவனை தேடும்போது எல்லா பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். கர்த்தரே நமக்கு ஜீவனும் பலனுமாயிருக்கிறார். அவரே நமக்கு இரட்சிப்பாயிருக்கிறார். நாம் எந்த மனிதருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம், அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல என்று. ஆம் பிரியமானவர்களே, பயம் நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வருகிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே பயந்து கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நாம் பயப்படும் போது நம்மை ஒளித்து கொள்கிறோம். பாவம் செய்யும்போது பயம் நம்மை ஆளுகை செய்கிறது. நம்முடைய முன்னேற்றத்தை பயம் தடை செய்கிறது. நாம் எப்போது பயப்படுகிறோமோ அப்போது நாம் தேவனிடம் முழு அன்பும் விசுவாசமும் வைக்க முடியாது. பயம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறக்க செய்யும். பயம் நம்மை முடக்கி விடுகிறது. நம்மால் சில காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது. தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையிலே பயம் சூழ்ந்து கொள்ளும்போது நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.